மேடம், ஆட்டோ புக் பண்ணியிருந்தீங்களா? ஆட்டோ வந்துருச்சு. நீங்க யாருங்க பேசுறது? ஆட்டோ டிரைவர் பேசுறேன். அப்ப நீங்க வரலைங்களா? ஆ? நானும் தான் மேடம் சேர்ந்து வந்திருக்கேன். ஆட்டோ மட்டும் எப்படி தனியா வரும்? இல்லைங்க, ஆட்டோ மட்டும் தான் தனியா வந்திருக்குன்னு நினைச்சேங்க. ஆட்டோ மட்டும் வந்தது நினைச்சீங்க? சரிங்க சரிங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐயோ, மன்னிக்கவும் மேடம். இப்பதான் நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டு வந்தேன். திருப்பிலாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. நான் கிளம்புறேன். கொஞ்ச நாள் காத்துக்கிட்டு இருங்கன்னு சொன்னங்க, அதுக்குள்ள எங்க கோவப்படுறீங்க? ஓ, காத்து இருக்க சொன்னீங்களா? அப்படி கிளியரா சொல்லுங்க. இங்கே காத்துல இருக்கிறேன், சீக்கிரம் வாங்க. நம்ம கிட்ட கவுண்டர் போடுறான். என்ன மச்சான் சோகமாகறா? இல்ல, ஒன்னும் இல்லை, அப்புறம் ஏன்டா சோகமாகறா? இல்ல, சரியா வியாபாரம் ஆக மாட்டேன்னு நினைக்கிறேன். என்னப்பா கடை வச்சிட்டே என்ன வியாபாரம் ஆகலன்றா? ஏன்பா கூடவே இருக்கிறாங்கிட்ட சொல்றியா பத்தியா? ஓவர் ரியாக்ஷன்லாம் கொடுக்காத. கடைலாம் எதுவும் ஓபன் பண்ணல. யூடியூப்ல வீடியோ போட்டுனுக்குறேன்ல, அது மூஞ்சி சரியா வியாபாரம் ஆகலனா தான் வியூஸ் போகாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் எனக்கு கொஞ்சம் யோசனையாவே இருக்குது. மச்சான் மூஞ்சி சரியில்லைன்னு யார் கலாச்சிருப்பா? ரொம்ப சோகமா இருக்கிறானே, என்ன பண்றது? பேசாம பார்லர் கூட்டின்னு போலாமா? பியூட்டி பார்லர் போயிட்டு மச்சான அழகுபடுத்தலாம். கூட்டு போலாம், அதுக்கு வேற கோச்சுக்கலாம் போலயே. எப்படி சொல்றது? யாருன்னா சொன்னாங்க தெரியலையே, இந்த பையன் கவலைப்பட்டு உக்காந்துக்குது. சரி, மாசுக்கு 2 வார்த்தை சொல்லுவோம். அதே ஒன்றும் கவலைப்படாத மச்சான், தொடர்ந்து வீடியோ போடு, எல்லாம் மூஞ்சி வியாபாரம் ஆகும், வியூஸ்லாம் போகும், அதெல்லாம் கவலைப்படாத. நீயே தாழ நினச்சிக்காத, வீடியோ தொடர்ந்து போடு. இந்த மாதிரி உனக்கு கலையாக இருந்தால் பரவாயில்ல, உனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். தொடர்ந்து வீடியோ பாரு, வேலையை பாரு போ. ரொம்ப நெஞ்சு நக்காத. உன் மூஞ்சி வியாபாரம் ஆகலன்னு தான் கவலைப்பட்டுனுக்குறேன். டேய், என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது.